சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்தி பணிகள் விரைவில் ஆரம்பம். இந்திய உயர் ஸ்தானிகர் உறுதி. மாகாண சபை தேர்தலுக்கான உரிய அழுத்தங்களை அரசியல் தலைவர்கள் வழங்கவில்லை. சந்தோஷ்யா கூறியதாக ஈஸ்வரபாதம் சரவண பவன் தெரிவிப்பு. துபாய் பாதாள உலக கும்பல் வாக்குமூலம். பொது மயானத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நவீன ஆயுதங்கள் மீட்பு. உயர்த்த நாயர் விவகாரத்தை காட்டி பிள்ளையான் கைது. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கை வேறு என கம்மன்பில் குற்றச்சாட்டு. எம்பலப்பட்டிய ஆடை தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து. 22 பெண் ஊழியர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. நடிகர் எஸ்டி சூர்யா படப்பிடிப்பு தளத்தில் வெடி விபத்து. தொழில்நுட்ப கலைஞர் பலி, 3 காயம். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்தி பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ்யா தெரிவித்துள்ளார். அதே நேரம் குறிகட்டுவானில் இருந்து தீவகங்களுக்கான பயணிகள் படகு சேவை தொடர்பில் இந்திய உயர் ஸ்தானிகர் கவனம் செலுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு பயணம் மேற்கொண்ட இந்திய உயர்ஸ்தானிகர் நேற்றிரவு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் அரசியல்வாதிகளை தவிர்த்து கல்வியலாளர்கள், தொழில் முனைவோர், கலைஞர்கள், குடிமை சமூக பிரதிநிதிகள், சமய தலைவர்கள், அரசாங்க அதிகாரிகள் உள்ளிட்ட யாழ்ப்பாண சமூகத்தின் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது மக்கள் நலன் சார்ந்த அபிவிருத்தி திட்டங்கள், சுகாதாரம் மற்றும் வீட்டு வசதி ஆகியன தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். நான் டாக்டர் விவேகானந்தன் டூரிஸ்ட் போர்ட் சேர்மன் இருக்கிறபடியால் சுற்றுலாத்துறை சார்ந்த பல விடயங்களை பேசியிருந்தோம். பொதுவாக யாழ்ப்பாணம் ஒரு கலாச்சாரத்தில் மிகவும் பெருமைக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறபடியால் இந்த கலாச்சார டூரிசத்தை எப்படி கல்ச்சரல் டூரிசம் என்பதை அதை எப்படி டெவலப் பண்ண முடியும் என்று நாங்கள் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த தீவு பகுதிகளுக்கு இடையிலான போக்குவரத்து, குறிகாட்டுவானிலிருந்து நெடுந்தீவு, குறிகாட்டுவானிலிருந்து நைனாதீவுக்கு நாங்கள் ஒரு சில அன்பளிப்பு, ஒரு நல்ல சிறந்த ஒரு அன்பளிப்பு மூலமாக படகை வழங்க முடியுமா என்று சொல்லி சொஃபிஸ்டிகேட்டட் போட், மிகச்சிறந்த போட்டை வழங்க முடியுமா என்று சொல்லி கேட்டிருந்தோம். அவர் எம்பி அதாவது யாழ் மாவட்ட எம்பிக்களுடைய அனுமதியுடன் அரசாங்கத்தின் மூலம் நாங்கள் இந்தியாவுக்கு ஒரு கோரிக்கையை வைத்து இந்த போட் பேசஞ்சர்ஸ் போட் எடுக்கக்கூடிய முயற்சியை எடுத்துக்கொள்கிறோம். அதே மாதிரி காங்கேசன்துறை துறைமுகம் மற்றும் விமான நிலைய விஸ்தரிப்பு அது தொடர்பாக கலந்துரையாடினாங்கள். நியமாக காங்கேசன்துறை துறைமுகம் விரைவில் அபிவிருத்தி செய்யப்படும் என்று இந்திய உதவி திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி செய்யப்படும் என்று சொல்லியிருக்கு. அதே மேலே அது முடிஞ்ச பிறகு விமான நிலையம் பற்றி தாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் என்று சொல்லியிருக்கு. அதை விட நாங்கள் வேறு விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடினாங்கள். குறிப்பாக இந்த எங்கள்கிட்ட இருக்கிற இந்த யாழ் குடாநாட்டில் இருக்கிற 7 தீவுகளுக்குள்ள 3 தீவுக்கு எங்களுக்கு ரோட் இருக்குது. மிச்சம் 4 தீவு கடல் பயணம். அந்த பயணம் ஒரு சேஃபான பாதுகாப்பான பயணமாக இருக்கிறாங்க. எங்களுக்கு அதுக்குரிய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் போதுமானது இல்லை, பாதுகாப்பானதாகவும் இல்லை. ஆனபடியாக அதை பற்றியும் இந்தியா பரிசீலிக்கணும். சிலவளை இப்போ இந்த இருக்கிற 2 பெரிய ஆடியன் போட்டும் இப்போ சேவையில் இல்லை போல இருக்குது. ஆனபடியாக அந்த மக்கள் அங்கே இந்த 4 தீவிலையும் மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய போக்குவரத்தை சுலபமாக்கவும் பாதுகாப்பான சேவையமாக இருக்கணும் என்றதை நாங்கள் சொன்னோம். அதை பற்றி கேட்டுறோம். அதை பற்றி அவர் ஒன்றும் சொல்லலை. இலங்கை என்ன கோரிக்கை என்றாலும் இலங்கை அரசாங்கத்துக்கு ஊடாக தங்களுக்கு வந்தால் தாங்கள் அதை பற்றி பரிசீலிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு உரிய முறையில் அழுத்தங்களை பிரயோகிக்க அரசியல் தலைவர்கள் தவறியுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா கூறியதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவண பவன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திற்கு பயணம் செய்துள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் நேற்றிரவு பல்வேறு சமூகத்தினரை சந்தித்து கலந்துரையாடிய போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக அவரோடு சொன்னது அவதானிக்கக்கூடிய இருந்தது. மாகாண சபை தேர்தல் சொல்கிறேன் என்னென்னா, மாகாண சபை தேர்தலை முன்னுக்கு நின்று நடத்த வேணும், அது ஒரு ஜனநாயக உரிமை என்றதை சரியாக வாய்ஸ் பண்ணப்படையில்லை என்று சொன்னேன்.
சரியான முறையில் ஆணித்தரமாக அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கல. அதை செய்ய வேணும் நீங்கள் மக்கள் நம்ம தான் நான் சொன்னேன். இனம் தெரியாத 2 நபர்களினால் விசா கூடு சேதமாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் வணிக பீடாதிபதி பேராசிரியர் என் கங்காதரன் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் தேவையற்ற விசம பிரசாரங்களை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ் சிங்கள மாணவர்களிடையே காணப்படும் புரிந்துணர்வுகளை குழப்பும் வகையில் இந்த சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் எனவும் அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் வணிக பீடத்தில் கல்வி பயிலும் சகல இன மாணவர்களும் ஒற்றுமையுடனும் சகோதரத்துவத்துடனும் தமது கற்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என முகாமைத்துவ கற்கைகள் வணிக பீடாதிபதி பேராசிரியர் என் கங்காதரன் தெரிவித்துள்ளார். ஒவ்வொருடைய இன மத சமய சமூக பண்பாட்டு விழுமியங்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் அந்தந்த காலப்பகுதிகளில் அவரவர் கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெறுவது வழமையான விடயம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 31ஆம் தேதி இரவு வரை நிகழ்ச்சிகள் அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்த பின்னிரவு 10:50 மணியளவில் முகங்களை துணியால் மூடியபடி மதில் வழியாக பாய்ந்து உள்நுழைந்த இனம் தெரியாத 2 பேர் பீடத்தில் அமைக்கப்பட்டிருந்த வெசாக் அலங்காரத்தை அடித்து சேதப்படுத்துவதை அவதானித்து கடமையிலிருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அவர்களை நோக்கி செல்ல அவர்கள் மதில் பாய்ந்து தப்பிச் சென்றதாக குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் மீண்டும் நள்ளிரவு 12:50 மணிக்கு மீளவும் மதில் வழியாக குதித்து உள்நுழைந்ததாகவும் மீண்டும் அதனை கண்ணுற்ற பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அவர்களை விரட்டி சென்றபோது அவர்கள் மதிலூரி தப்பிச் சென்று விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் அந்த நேரத்தில் பீடாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டு உடனடியாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சம்பவம் தொடர்பில் கோப்பாய் காவல்துறை நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் பீடத்திற்கு விரைந்து வந்து தகவலை பெற்றதோடு மறுநாள் துணைவேந்தரின் அறிவுறுத்தலுக்கு அமைய பதிவாளரினால் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு அநாகரிக செயலில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழகத்தின் சுமூகமான இயக்கத்தை குழப்பும் வகையில் தமிழ் சிங்கள மாணவர்களிடையே காணப்படும் புரிந்துணர்வு குழப்பும் வகையிலும் இந்த சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டிய அவர் தேவையற்ற விசம பிரச்சாரங்களினை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களிடையே விரிசலை ஏற்படுத்தும் வகையில் வெசாக்கூடு ஒன்று இனம் தெரியாத சமூக விரோதிகளால் திட்டமிட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகம் இதனுடன் தொடர்புடையவர்களை இனங்கண்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அந்த ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே இனங்களுக்கிடையிலான நல்லுறவையும் சமத்துவத்தையும் பேணும் நோக்கில் பீடங்களின் மாணவர் ஒன்றியங்கள் உட்பட்ட பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் பல பொதுவான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக ஒழுங்கமைக்கப்பட்டு வருவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இத்தகைய நிகழ்வுகள் எந்தவித தடங்கலுமின்றி இடம்பெற்று வந்த நிலையில் மாணவர்களிடையான நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் நோக்கில் தமிழ் மற்றும் சிங்கள மாணவர்களிடையே ஒரு புரிந்துணர்வின்மையையும் தேவையற்ற விரிசலையும் ஏற்படுத்தும் வகையிலும் குறித்த சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த ஒன்றியம் கூறியுள்ளது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மக்களின் பறிக்கப்பட்ட உரிமைகளுக்காகவும் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் நிலையில் சிங்கள மக்களை எதிரிகளாக கருதியதில்லை என தெரிவித்துள்ளது. எமது வழிகளையும் நியாயப்பாடுகளையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்தவே முயன்று வருவதாகவும் இவ்வாறான சூழலில் உரிமை சார்ந்த செயற்பாடுகளுக்கும் ஒட்டுமொத்த மாணவர் சமூகத்திற்கும் இனவாத சாயம் பூசும் நோக்கத்தோடும் வெசாக்கூடு சேதமாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பல்கலைக்கழகத்திற்குள் நடந்துள்ள சம்பவமானது மாணவ சமூகங்களிடையே தேவையற்ற பிணக்கினை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்குள் முரண்பாடுகளை விதைக்க எத்தனிக்கக்கூடிய விசம சக்திகளை இனங்கண்டு அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழ் மாணவர்கள் இணைந்து உருவாக்கிய வெசாக்கூடு சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறை புலனாய்வு பிரிவினரும் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் இதுவரை எமக்கு உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு அறிக்கையையும் சமர்ப்பிக்கவில்லை. எனினும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அறிய முடிந்தவரை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் மாணவர்களே இந்த வெசாக்கூட்டை மிகவும் அர்ப்பணிப்புடன் உருவாக்கியுள்ளனர். எனவே இந்த நல்லிணக்க முயற்சியை சீர்குலைப்பதற்காக ஏதேனும் ஒரு தரப்பினரால் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட சதிச்செயலா
இது என்பது குறித்து காவல்துறை புலனாய்வு பிரிவினரும் இணைந்து பல கோணங்களில் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக உத்தியோகபூர்வமான விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் மேலதிக விவரங்களை ஊடகங்களுக்கு வெளியிட முடியும். இலங்கையிலேயே முதல் முறையாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மினி உசிரி ரக தானியங்கி துப்பாக்கி உள்ளிட்ட பல ஆயுதங்கள் கொழும்பில் உள்ள பொது மயானம் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் காவல்துறை மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. துபாயிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட மஹபத்தே சாமர் என்ற குற்றவாளியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் வெளிவந்த தகவலின் அடிப்படையிலேயே குறித்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இலங்கையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களையும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகளையும் தொடர்ந்து நடத்தி வந்த மஹிவத் சாமர் உள்ளிட்ட 21 பேர் கடந்த மே மாதம் துபாயில் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் மஹவத் சாமர் என்ற குற்றவாளி தற்போது காவல்துறை மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அங்கு அவரிடம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணைகளின் மூலம் கிடைத்த தகவலுக்கு அமைய கொழும்பு பொது மயானத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மினி உசிரக தானியங்கு துப்பாக்கி உள்ளிட்ட பல ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த மினி உசிரக துப்பாக்கி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது என்பது கண்டறியப்பட்டுள்ளதுடன் இதற்கு முன்னர் இலங்கையில் எந்தவொரு காவல்துறை பிரிவினராலும் இந்த வகையான துப்பாக்கி எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு துப்பாக்கி குறித்து கடந்த காலங்களில் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்திருந்த போதிலும் அதனை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களது எதிராளிகளை பயமுறுத்துவதற்காகவே இவர்கள் இந்த மினி ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தியிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்திற்காகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் குறிப்பிட்டாலும் நீதிமன்றத்தில் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பிலேயே அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதாக விபத்திற்குல உரிமை கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகம்பன் பில தெரிவித்துள்ளார். இதனால் பிள்ளையானின் அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்காக குரல் கொடுப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடுச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளமை மற்றும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை ஆகியவற்றை சவாலுக்கு உட்படுத்தி பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனு நேற்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடுச்சட்டத்தின் கீழ் பிள்ளையான் கைது செய்யப்பட்டமை மற்றும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை சட்டவிரோதமான செயற்பாடு என வலியுறுத்தி பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான வழக்கு தொடர்ச்சியாக பிற்போடப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்தில் தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் என்று ஜனாதிபதியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் வெளியில் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் நீதிமன்றத்திற்கு கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தரை கடத்தி காணாமலாக்கிய விவகாரம் தொடர்பிலேயே அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் சுமார் 14 மாதங்களாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரது பாதுகாப்பு தொடர்பில் எமக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் இல்லாத அக்கறை அரசாங்கத்திற்கு உள்ளது. அதனால்தான் அவர் அதிக பாதுகாப்பு வலயமாக உள்ள வெளிசர கடற்படை முகாமில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். பிள்ளையானின் மனித உரிமை மீறப்பட்டுள்ளது. அவருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம், அவரை பாதுகாப்போம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்தில் யாரையாவது பகடக்காய் ஆக்குவதற்கே அரசாங்கம் முயற்சிக்கிறது. உண்மையை வெளிக்கொண்டு வரும் நோக்கம் அரசாங்கத்திற்கு கிடையாது. எம்பலப்பட்டிய பிரதேசத்தில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் இன்று ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் சிக்கி அங்கு பணிபுரிந்த சுமார் 22 பெண் ஊழியர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எம்பலப்பட்டிய நோனாக்கம வீதியில் சுதபாலம பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள ஆடல் தொழிற்சாலையின் களஞ்சி அறையொன்றிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ பரவியதால் தீ காயங்களுக்குள்ளான மற்றும் அங்கிருந்து வெளியேறிய நச்சு புகையை சுவாசித்ததால் பாதிக்கப்பட்ட பெண் ஊழியர்களை இவ்வாறு எம்பலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஹம்பாந்தோட்டை எம்பலப்பட்டிய தீயணைப்பு பிரிவினர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதுடன் எம்பலப்பட்டிய காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் எரிவாயு கொள்கலன் விலையில் ஏற்பட உள்ள மாற்றம் தொடர்பில் நாளைய தினம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என லேட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. ஜூன் மாதத்திற்கான விலை திருத்தத்தை நிர்ணயிக்கும் போது உலகளாவிய எரிசக்தி சந்தைகளில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப உள்நாட்டு எரிவாயு விலைகளை சீரமைக்க நிறுவனம் உத்தேசித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
ஜூன் மாதத்திற்கான சமையல் எரிவாயு கொள்கலன் விலை திருத்தம் நாளை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவுள்ளதுடன் புதிய விலை நாளை மறுதினம் முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. மாதாந்திர விலை திருத்தம் தொடர்பான அறிக்கைகள் ஏற்கனவே நிதி அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அது குறித்த இறுதி மதிப்பீடு இன்றைய தினம் கிடைக்கப்பெறும் என்றும் லிட்ரோ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச சந்தையின் தற்போதைய நிலவரங்கள் மற்றும் உலகளாவிய எரிவாயு விலை போக்குகளின் அடிப்படையில் புதிய விலை திருத்தம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் எரிபொருள் இறக்குமதி செலவுகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் எரிபொருள் நுகர்வு ஒப்பீட்டளவில் குறைவாக இருந்த போதிலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெதிச இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளை பலப்படுத்தும் நோக்கில் அரசாங்கத்தின் பிரதான வருமானம் ஈட்டும் நிறுவனங்களில் நிறுவப்பட்டுள்ள உள்ளக விவகார பிரிவுகளின் செயற்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் ஊழல் எதிர்ப்பு தேசிய செயற்பாட்டு திட்டம் குறித்த விசேட மீளாய்வு தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சரத்குமாரநாயக்கவின் தலைமையில் கடந்த வாரம் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் இலங்கை சுங்கம், உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மற்றும் மதுவரி திணைக்களம் ஆகிய வருமானம் ஈட்டும் நிறுவனங்களின் தற்போதைய செயற்பாடுகளும் விரிவாக ஆராயப்பட்டுள்ளன. இந்த நிறுவனங்களில் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் நேர்மையான நிர்வாக கலாச்சாரம் ஒன்றை உறுதிப்படுத்துவதற்கும் தற்போது எடுக்கப்பட்டுள்ள உத்திகள் குறித்து இங்கு மீளாய்வு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் பொது நிதி நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை பேணி அந்த நிறுவனங்கள் தொடர்ந்தும் நேர்மையான கலாச்சாரத்தை நிலைநிறுத்துவதற்காக எதிர்காலத்தில் எடுக்கப்படவுள்ள உத்தியோகபூர்வ நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தின் 192வது ஆண்டு வருடாந்த திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. கொடியேற்றத்துக்கு முன்னதாக இன்றைய தினம் தமிழ், சிங்கள மொழிகளில் காலை 6 மணிக்கு திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டுள்ளன. கொடியேற்றத்தை தொடர்ந்து எதிர்வரும் 11ஆம் தேதி வரை தினந்தோறும் நவநாள் வழிபாடுகள் மாலை 6 மணிக்கு இடம்பெறவுள்ளன. இதனையடுத்து எதிர்வரும் 12ஆம் தேதி இரவு 7 மணிக்கு கொழும்பு உயர்மறை மாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் நற்கருணை ஆராதனை இடம்பெறவுள்ளது. திருவிழா தினமான 13ஆம் தேதியன்று காலை 4 மணிக்கு தமிழ் மொழியிலும் 5 மணிக்கு சிங்கள மொழியிலும் 6 மணிக்கு தமிழ் மொழியிலும் திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்படவுள்ளன. திரைப்பட நடிகரும் இயக்குனருமான S.J. சூர்யா இயக்கி வரும் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் இன்று அதிகாலை வாயு கொள்கலன் வெடிவிபத்தில் சிக்கி தொழில்நுட்ப கலைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் சென்னை ஒட்டேரி பகுதியில் உள்ள அன்ஷிமேல் வளாகத்தில் இன்று அதிகாலை 8:30 அளவில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது அங்கு வைக்கப்பட்டிருந்த வாயு பலூன் கொள்கலன் வெடித்து சிதறிய இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து ஒட்டேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கடந்த 2015ஆம் ஆண்டு வெளியான இசை திரைப்படத்திற்கு பின்னர் S.J. சூர்யா மீண்டும் இயக்குநராக களமிறங்கும் இந்த திரைப்படத்திற்கு ரகுமான் இசையமைக்கிறார். விபத்தினால் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்தி பணிகள் விரைவில் ஆரம்பம், இந்திய உயர்ஸ்தானிகர் உறுதி. மாகாண சபை தேர்தலுக்கான உரிய அழுத்தங்களை அரசியல் தலைவர்கள் வழங்கவில்லை, சந்தோஷ்யா கூறியதாக ஈஸ்வர பாதம் சரவண பவன் தெரிவிப்பு. துபாய் பாதாள உலக கும்பல் வாக்குமூலம், பொது மயானத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நவீன ஆயுதங்கள் மீட்பு. உயிர்த்தநாயர் விவகாரத்தை காட்டி பிள்ளையான் கைது, நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கை வேறு என கம்மன்பில் குற்றச்சாட்டு. எம்பலப்பிட்டிய ஆடை தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து, 22 பெண் ஊழியர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. நடிகர் S.J. சூர்யா படப்பிடிப்பு தளத்தில் வெடி விபத்து, தொழில்நுட்ப கலைஞர் பலி, 3 காயம். இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ்.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.